இலங்கையின் வடபகுதி அரசியலில் மிகவும் அறியப்பட்ட பெயர்களில் ஒருவர்தான் எம்.கே. சிவாஜிலிங்கம். தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சிவாஜிலிங்கம் அவர்களின் நிலையை அறிந்து மனிதநேய அடிப்படையில் 10 லட்சம் ரூபாய் வழங்கினார். இந்த உதவி அரசியல் எல்லைகளை தாண்டி மனிதாபிமானத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது வெறும் போட்டி மட்டுமல்ல, அது மக்கள் வாழ்க்கை, உணர்வு மற்றும் மனித உறவுகளையும் உள்ளடக்கியது என்பதை இந்த நிகழ்வு மீண்டும் நினைவூட்டுகிறது. சீமான் அவர்கள் இலங்கைக்கு வருவதற்காக தமிழ விடுதலை புலிகளுக்கு வேண்டுகோள் அவரை நான் தான் தமிழ்நாட்டில் இருந்து விமான நிலையத்தில் புற செல்ல வேண்டாம் என்று பெங்களூர் விமானம் இலங்கைக்கு வந்து சென்னைக்கு சென்று இங்கே தலைவர் பிரபாகரன் பல புகைப்படங்கள் வீடியோக்களை எடுத்துக்கொண்டு திரும்பியவர். ஆக இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை கட்சியை ஆரம்பித்த பொழுது தூத்துக்குடியிலே அந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டு பொதுமக்களாக இருந்த பொழுது என்னை மேடைக்கு அழைத்து மேடையிலே அமர வைத்து நீங்கள் பொதுமக்கள் இருக்கிறீர்கள் சொன்னார். அது எனக்கு இந்தியாவுக்கு 10 ஆண்டுகள் வருவதற்கான தடையை விதித்தார். 10 ஆண்டுகள் தான். யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பல வருடங்களாக தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பின்னர் மாகாண சபை உறுப்பினராகவும் செயல்பட்டவர். தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டாலும் அவர் எப்போதும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை வெளிக்கொண்டு வர முயன்றவர். காலப்போக்கில் அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டு இலங்கை ஊடகம் ஒன்றில் தனக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்தார். இந்த செய்தி தமிழ் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவலையை ஏற்படுத்தியது. அவருடைய நீண்ட அரசியல் பயணம் மற்றும் சமூக பணிகள் காரணமாக பலரும் அவருக்கு ஆதரவும் நலனும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் ஒரு மயக்கம் தமிழ்நாடு வாக்காளர்கள் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மயக்கம் எவ்வாறு திராவிட கட்சிகளை நீக்கின்ற ஒரு நிலைக்கு வந்தது. அதே போல தலைவர் சீமான் அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு அவருடைய கட்சியை உயர்த்து வந்து நாங்கள் நம்புகிறோம். அவர் தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக கொடுக்கிற குரலுக்காக கோடானு நன்றிகளை நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர் சீமான் அவர்களுக்கு, அதாவது அவர் ஒரு தலைவர் வார்த்தையை வாய்ப்பதில்லை. கட்சிக்கு தலைவராக தலைவர் தான். அந்த வகையிலே அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளராக இருக்கிறது. ஈழத்தமிழர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர், ஒரு அரண் உருக்கமாக உருவாக்கி என்பதை மகிழ்ச்சியோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயற்படுகிறார்கள். அது நிச்சயமாக அவர் இதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான இடத்தை அவர் பெறுவார். அதுக்காக ஈழத்தமிழர் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. நம்முடைய விவசாய அவர் வென்றவரை இலக்கு இந்த இனத்துக்கு தேவை நீங்கள் அதுதான் என்ன நேரம் கதைச்சு உங்களோட உடம்பை இன்னும் கிடைச்ச இல்லை, பத்திரமா இருக்கும், மீண்டு வரணும், மீண்டு வருவீங்க. ஒரு பக்கம் அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனிதநேயம் என்பது எப்போதும் மேலானது என்பதையும் இது காட்டுகிறது. இன்றைய சமூக ஊடக உலகில் இத்தகைய செய்திகள் மக்களிடையே விரைவாக பரவுகின்றன. பலர் இதை பாராட்டும் நிலையில் சிலர் இதை அரசியல் பார்வையில் விமர்சிக்கவும் செய்கின்றனர்.